Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. சும்மா வச்சு கதற இவனுங்களை செய்ய போறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்களா நிலவுக்கு என் மேல் நடிக்கவும் தலைவன் டைரக்ஷனு பார்க்கலான்னு தான் இருக்குது. ஏன்னா ராயன் படம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண படம். ஸோ இந்த படம் பார்க்கலான்னு தோணுச்சு. பட் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அதுதான் நான் வந்துட்டு டிராகன் படத்துக்கு ஜாலியாக போகிறேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உங்கள் படத்துக்கு நாளைக்கு வரேன். பூமி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நான் வந்துட்டு காசியேட்டருக்கு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இல்லை, நான் வந்துட்டு டிராகன் படத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படி மாதிரி இருந்துட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த டான் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்ல போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு காலங்காலத்தில் எழுந்திரிச்சு உங்களுக்காக அது நடந்தது எல்லாம் ரூமில் நடந்ததெல்லாம் எடுக்கலான்ட்டு இருந்த வீடியோ. ஆனால் நேற்றுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நான் எல்லாத்தையும் இட் லைக் ரூமு ரொம்ப பேச்சுலர் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, ரொம்ப எல்லாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அப்போது இப்போ அப்படி தான் இருக்குது அப்படின்னா இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே இது பண்ணி பல வாரமாக துவைக்காத, பல மாதமாக துவைக்காத ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி துவைச்சி போட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ காலங்காத்தால் எழுந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சாக்கு நிறைய வேஸ்ட்டுங்க. வேஸ்ட்டு வந்துட்டு எப்படின்னா அந்த குப்பை, ஸோ அதெல்லாம் தூக்கி கொண்டு அங்கே போடுறதுக்குள்ளே அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ இப்போ நான் தான் வந்துட்டு உங்களுக்காக நான் இந்த இது வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இது குப்பாரி போட்டதுக்கா அதெல்லாம் இல்லை. இந்த படம் வந்துட்டு பார்த்துட்டு ஓவரால் இது வந்து இதில் சொல்கிறேன், மற்றபடி வந்துட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இது டான் 2வா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் டான் 2 இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. படம் பார்த்துட்டு கூட நிறைய வந்துட்டு புக்கிங்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்குது. ஸோ நானும் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். அண்டு நேற்று நான் லைவில் இருக்கும்போது வந்துட்டு படம் நல்லா இல்லை அப்படி மாதிரி தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனார். நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து போகிறது வேறு, படம் பார்த்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது வேறு. இது எடுத்தோடனே நல்லா இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன கதைன்னு தெரியல. ஸோ அதனால் நானே பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, படம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன தேட்டரில் ஒரு ஆளுமே நான் வந்துட்டு 1.5 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். ஏன்னா எப்போவும் லேட்டாக வருவேன். ஆனால் கரெக்டாக படம் ஸ்டார்ட் ஆக முன்னாடிக்குள்ளே போயிடுவேன். பட் ரொம்ப லேட்டாக வந்து ஓடி எதுக்கு வரணும், நல்லா பொறுமையாக வந்து படத்தை ரசித்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி மாதிரி இருந்துட்டு நேரமே வந்துட்டேன். இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன். வந்துட்டு நேற்றைக்கு எனக்கு வந்துட்டு இந்த பிளாக் பேண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் என்ன அப்படின்னா வந்துட்டு சரி பிளாக் பேண்ட் வாங்குறதுக்காக நேற்று கடைக்கு தேடுறேன். லைக்ராவில் தான் தேடுறேன். உக்காளி ஒரு கடையிலுமே வந்துட்டு பிளாக் கலரில் பேண்டே காணும். ஸோ மச் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இதே போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா, லைக் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுங்கள். எப்படி இருக்கு? ஓகே. ஸோ நான் வந்துட்டு இப்படிலாம் இது பண்ணுறேன், இல்லை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு ஏதோலாம் இருக்குது. அண்ட் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீ ஒரு யூடியூபராக ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ், நான் வீடியோ போடுறேன், அதை உங்களை பார்க்க வைக்கிறேன், ரசிக்க வைக்கிறேன். எஸ், ஐ ஆம் யூடியூப். பட் ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க என்ன வந்து யூடியூபரு சூப்பர்ரா சார் ஆனால் உன் பேரில் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன் இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸ். இப்போ தான் 2K மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா 20Kல போய் நிற்கிறாங்க. பெருமையாக தான் இருக்குது. நம்ம வந்து அதில் வைத்தறிச்சிடலாங்க. அவங்களோட எஃபர்ட்ஸுக்கு கிடைக்கிறது, நம்ம இன்னும் எஃபர்ட்ஸ் கொஞ்சம் போட வேண்டிய இருக்குது, அவ்வளோதான்.
அப்போ அந்த இதில் வந்துட்டு அவங்களுக்கு நான் நிறைய பேர் என்ன வந்து பார்த்தாங்க, வெயிட் பண்ணி வந்து பார்த்தாங்க, இப்போ சப்ஸ்கிரைபரே ஃப்ரெண்டாகி இப்போ கூட சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் எதாவது இருக்குது. ஸோ நானும் என்னை வந்து கூப்பிடுறாங்க. அதே வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்து கிடையாது, லைவ் பார்த்து. நான் எனக்கு முழுக்க பிடிச்சதே வந்துட்டு வீடியோ மட்டும்தான். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். பட் லைவ்னால் வர சப்போர்ட் எனக்கு ஓகே தான். பட் லைவ் வந்துட்டு நிரந்தரமாக எனக்கு அது வந்துட்டு சப்போர்ட்மெண்ட்டாக எனக்கு தெரில. என்னோடய வீடியோ தான் நிலச்சி நிற்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் மட்டும்தான் நான் ஏதாவது பண்ண முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ண முடியும் நினச்சிங்க அப்படின்னு வந்துட்டு முடிஞ்சால் வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கண்டென்ட் வைஸ் என்ன பண்ணலாம், எனக்கு வேறு கண்டென்ட் ரீச் ஆக மாட்டேங்குது. உங்களுக்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்துட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தேட்டரில் வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ டவுட்டோட நான் தேட்டரில் பார்த்தது கிடையாது. நான் அந்த டைம் ரிவ்யூவும் பண்ணுறது கிடையாது. டிராகன் அவரோட 3வது படம். ஸோ டைரக்ஷன் தாண்டி நடிப்பில் 2வது படம். பார்ப்போம் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இடிச்சிட்டானுங்க. சொல்லி முடிஞ்சு தேக்கோண்ணா. நீங்கள் வந்துட்டு இந்த உதயம் தேட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த உதயம் தேட்டர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் மெஜாரிட்டி ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு உதயத்தில் தான் பார்த்துருக்கேன். அப்போது இடிக்க போகிறாங்கன்னு தெரியும். அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்துட்டு உதயம் தேட்டருக்கு போகிறதுக்கு காசி தேட்டருக்கு போகலாம்ல என்னடா அப்படின்ட்டு. அது எனக்கு தெரில. நான் ஏதோ வளர்ந்து இங்கேயே வளர்ந்தவன் கிடையாது. நான் ஏதோ உதயத்துலேயே என் காதில் தொலைச்சவன் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் தெரில, உதயம் தேட்டர் இஸ் எமோஷ்னல் ஒன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்படி இது பண்ணும்போது வந்துட்டு அதை இடிக்க போகிறாங்கன்னு தெரியும். இப்போ நான் நிறைய நாள் ஆச்சு, ஒரு 3 மாதம் ஆச்சு நான் வந்துட்டு அந்த சைடு போய். ஓகே, ஏன்னா வந்துட்டு ஃபுல் ஒர்க் சைடெலாம் வந்துட்டு இங்கே வேறு ஒரு சைடில் தான் இருக்குது. ஸோ அதோட ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க்கு லாங் சைட்ஸ் தான் இருக்கும். அப்போ திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி காசு தேட்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது நான் டிராகன் படம் பார்க்குறதுக்கு அங்கே அந்த சைடு போகும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா பாதியும் டிசாஸ்டர் அப்படியே பாதியும் முடிச்சிட்டாங்க. ஏதோ மால் தான் வரப்போகுதாங்க. ஸோ தேட்டர் அதுக்கு மேலே டாப்பில் வந்துடும். என்ன தான் இருந்தாலுமே வந்துட்டு உதயம் மாதிரி வருமா அப்படி மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஒரு குட் ஒன். பட் என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு ஒரு நல்ல ஃபீல். நான் வந்துட்டு அங்கே படம் பார்த்தது எல்லாமே வந்துட்டு. ஆனால் அதை இப்போ கூட பார்க்கும்போது வந்துட்டு ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸு, பார்க்கிங்கு, அப்படி வெளில வந்து உட்காந்துருக்கலாம். நம்ம சும்மா போர் அடிச்சா கூட அங்கே போய் அந்த வாசப்படில் உட்காந்துருக்கலாம். வாட்ச்மேனாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்கமாக பேசுவாங்க. அண்டு சில குறை நிறைகள்லாம் இருக்குது. அது வந்துட்டு இருக்கிறதா ஒன்றும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு இது ஸோ ஒரு கனெக்ட் வந்துட்டு இல்லாமல் போனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போகிறது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரில. கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆகிடும் அடுத்தது ஒன்று வரணும் அப்படின்னா வந்துட்டு. அண்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மாறி தான் நான் வந்துட்டு காசி தேட்டர் போக ஆரம்பித்தேன். காசி தேட்டர், ஸ்ரீ கருமாரியம்மன் தேட்டர், அண்ட் வந்துட்டு மால், இப்படி இந்த சைடு போக ஆரம்பிச்சது. இல்லைன்னா இன்றைக்கி காசி தேசி உதய தேட்டர் தான் போயிருப்பேன். ஸோ டன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த மாதிரி உதயம் தேட்டர் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள்.